Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் உன்கிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேன். நம்ம சொல்லுவோம்ல, ஆல்ரெடி ஒரு விஷயத்த செய்யாதேன்னு சொல்லி இருப்போம், அதை மீறி அவங்க செய்திருப்பாங்க தானே. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேன் அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன் இதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சரியா? நான் உங்ககிட்ட சொன்னேன், அதை செய்யாதேன்னு அடுத்த செக்ஷன். சரியா? அப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன், இது எப்படி சொல்லலாம்? நான் உங்ககிட்ட சொன்னேன். சொன்னேன் அப்படின்னா பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பற்றி நம்ம பேசுறோம் தானே. ஆனா இது என்னது? நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ் ஃபார்ம். சோ இது எப்படி எழுதுறது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நான் சப்ஜெக்ட் ஆயி அதுக்கு அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். சொன்னேன் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட பாஸ்ட் told. ஓகே, அடுத்து உன்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது you. ஓகே, அப்ப I told you அப்படின்னா நான் உன்கிட்ட சொன்னேன். I told you, நான் உன்கிட்ட சொன்னேன். என்னன்னு? அதை செய்யாதேன்னு. நான் உன்கிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேன் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். அப்ப அதை செய்யாதேன்னு அப்படின்னு சொல்றதுக்கு செய்யாதே அப்படின்னு சொன்னா என்னது? நெகட்டிவ் தானே. நெகட்டிவ்ல எழுதும் போது இதுல நாட் டு நாட் போட்டுட்டு, நெகட்டிவ்க்கு நாட் போட்டுட்டு அடுத்து இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுறோம். டு போட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதுறோம். செய்யாதே செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அப்ப நாட் டு do அப்படின்னா செய்யாதேன்னு. ஓகே, அடுத்து அதை, அதைனா that இல்லனா itன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ நான் உன்கிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேன் அப்படின்னா I told you not to do that. I told you not to do that. ஓகே, புரியுதா? முதல்ல வந்து எப்படி இருக்கும்? நான் உன்கிட்ட சொன்னேன், அதை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மெஷர் பண்ணுங்க. I told you. அடுத்து என்னன்னா அது செய்யாதேன்னு. அப்ப செய்யாதே அப்படின்னா நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப அதுக்கு நாட் போடுறோம். அடுத்து என்ன? இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுறோம். டு போட்டு அந்த வெர்ப அப்படியே எழுதணும். சரியா? செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do, அதுதான் எழுதிருக்கு. நாட் டு do. அடுத்து அதேனா that. ஓகே, அப்ப இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா? அப்ப நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேன் அப்படின்னா I told you not to do that. அடுத்து நான் உன்கிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேனா, ஒரு விஷயத்த நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லி இருப்போம் தானே, இதை செய்யாத அப்படின்னு. அதை மீறி நம்ம செய்திருப்போம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் உன்கிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னேனா, ஆல்ரெடி சொல்லி இருக்கனா அப்படின்னு நம்ம கேட்போம் தானே. இப்படியும் கேட்கலாம். மற்றபடி ஒரு விஷயத்த நம்ம சொன்னதாட்டு, இப்போ அவ சொன்னா இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அதனால நான் செய்யல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் உங்ககிட்ட அத செய்யாதேன்னு சொன்னனா, இந்த மாதிரியும் கேட்கலாம். சரியா? அப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? நான் உங்ககிட்ட அது செய்யாதேன்னு சொன்னனா கொஸ்டின் கேட்கிறோம். சரியா? பாசிட்டிவ் கொஸ்டின் தானே. சொன்னேனா பாசிட்டிவ் கொஸ்டின். அதுவும் என்னது? பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்த பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் தானே. சொன்னேனா முடிஞ்சு போனது பாஸ்ட். அப்ப எப்படி? நான் உன்கிட்ட சொன்னனா, இத ஃபர்ஸ்ட் எடுங்க. சரியா? அதை செய்யாதேன்னு அடுத்து எடுக்கலாம். அப்ப நான் உன்கிட்ட சொன்னனா, இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? இதுல வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நீங்க கொஸ்டின் கேக்குறீங்கன்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? did. இந்த ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். did. சரியா? அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட். நானா I. அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன? சொன்னனா. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tell. இதுல அப்படியே எழுதணும். வெர்ப அப்படியே எழுதணும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தனால வெர்ப அப்படியே எழுதி இருக்கோம். சரியா? அடுத்து என்ன? உன்கிட்ட. உன்கிட்டனா you. அப்போ நான் உன்கிட்ட சொன்னனா அப்படின்னா did I tell you? Did I tell you? ஓகே, அதை செய்யாதேன்னு. நான் உன்கிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னனா, அப்போ அதை செய்யாதேன்னு. அப்ப செய்யாதே அதுக்கு நாட் போடணும். அடுத்து டு போட்டு இன்ஃபினிட்டி ஃபார்ம்ல எழுதுறோம். டு போட்டு செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அப்ப not to do. அதேனா that இல்ல itன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அப்போ நான் உன்கிட்ட அதை செய்யாதேன்னு சொன்னனா அப்படின்னா did I tell you not to do that? Did I tell you not to do that? Okay, அடுத்து நெக்ஸ்ட்
நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொல்லலையா? நம்ம கேட்போம்ல, நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்போம்ல. நம்ம சொல்றதை மீறி அவங்க செய்திருப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொல்லலையா அப்படின்னு. அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. இது என்னது, பாஸ்ட் தான், ஆனா நெகட்டிவ் தானே. பாஸ்ட்ல நம்ம நெகட்டிவா கொஸ்டின் கேட்கிறோம். நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொல்லலையா அப்படின்னு. அப்போ நெகட்டிவ்ல கொஸ்டின் கேட்கும் போது எப்படி, பாஸ்ட்ல நெகட்டிவா கொஸ்டின் கேட்கும் போது didn't யூஸ் பண்ணுவோம் தானே. இங்க பாசிட்டிவ் கொஸ்டினால did, நெகட்டிவ்னா didn't. அப்போ நான் உங்ககிட்ட சொல்லலையா, இத மட்டும் ஃபர்ஸ்ட் எடுங்க. நான் உங்ககிட்ட சொல்லலையானா didn't. அடுத்து என்ன வரணும், நான் சப்ஜெக்ட் ஆயி. அடுத்து என்ன வரணும், verb சொல்லலையா. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. இங்க didn't வந்திருக்கு. didn't வந்தாலே verb present formல தான் இருக்கும். சரியா? அடுத்து என்ன வரணும், உங்கிட்ட you. அப்போ didn't I tell you அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லலையா. didn't I tell you. அடுத்து அதை செய்யாதேன்னு. அப்ப செய்யாதேன்னு அதுக்கு not போட்டு அடுத்து to போட்டுட்டு செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. not to do, செய்யாதேன்னு. அதுனா that. ஓகே. அப்போ நான் உங்ககிட்ட அதை செய்யாதேன்னு சொல்லலையா அப்படின்னா didn't I tell you not to do that? didn't I tell you not to do that? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. நான் உங்ககிட்ட டிவி பார்க்காதேன்னு சொன்னேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் உங்ககிட்ட டிவி பார்க்காதேன்னு சொன்னேன், ஆனா நீ என்ன செய்திருக்க, டிவி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது எப்படி சொல்லலாம், நான் உங்ககிட்ட டிவி பார்க்காதேன்னு சொன்னேன், நான் உங்ககிட்ட சொன்னேன். இது எப்படி சொல்லலாம், நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பற்றி தான் பேசுறோம் தானே. நான் சப்ஜெக்ட் ஆயி அடுத்து என்ன வரும், verb சொன்னேன். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட பாஸ்ட் told. அடுத்து என்ன வரணும், உங்ககிட்ட you ஆப்ஜெக்ட். ஓகே. I told you அப்படின்னா நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன, டிவி பார்க்காதேன்னு. ஓகே. அப்ப டிவி பார்க்காதே நெகட்டிவ் தானே. இப்ப not போட்டு அடுத்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதும்போது to போட்டு பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டிவியை மென்ஷன் பண்ணி பார்க்கிறதுக்கு watch. ஓகே. அப்ப பார்க்காதேனா not to watch. அடுத்து டிவி. அப்போ நான் உங்ககிட்ட டிவி பார்க்காதேன்னு சொன்னேன். இது எப்படி சொல்லலாம், I told you not to watch TV. I told you not to watch TV. நெக்ஸ்ட், நான் உங்ககிட்ட டிவி பார்க்க சொன்னேனா. நம்ம சொல்லுவோம்ல, நான் உங்ககிட்ட டிவி பார்க்க சொன்னேனா. இது எப்படி சொல்லலாம், சொன்னா கொஸ்டின் கேட்கிறோம் தானே, ஆனா பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கொஸ்டின் கேட்கிறோம். அப்ப என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி பாசிட்டிவ் கொஸ்டினுக்கு did யூஸ் பண்ணணும் தானே. did. நான் உங்ககிட்ட சொன்னேனா. இது எப்படி கேட்கலாம், did. அடுத்து சப்ஜெக்ட் என்ன, நான் I. அடுத்து என்ன, verb என்ன, சொன்னேனா. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. ஓகே. இந்த verb present formல தான் இருக்கும். அடுத்து உங்ககிட்ட you. நான் உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னா did I tell you, did I tell you. அடுத்து எதுக்கு, டிவி பார்க்க. நான் உங்ககிட்ட டிவி பார்க்க சொன்னேனா. அப்ப இங்க என்ன, பாசிட்டிவா இருக்கு தானே, இந்த verb பாசிட்டிவா இருக்கு. அப்ப இங்க என்ன, இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதும் போது இந்த நாட் சேர்க்கட்டா இன்ஃபினிட்டிவ் to போட்டு பார்க்கிறதுக்கு, டிவியை மென்ஷன் பண்ணி பார்க்கிறதுக்குன்னா watch. அடுத்து டிவி. ஓகே. பார்க்காதேன்னு அப்படி சொல்லும் போது தான் நாட் சேர்த்திருக்கோம். டிவி பார்க்க அப்படின்னா to watch, நாட் சேர்க்க வேண்டாம். சரியா? அப்போ நான் உங்ககிட்ட டிவி பார்க்க சொன்னேனா அப்படின்னா did I tell you to watch TV? did I tell you to watch TV? ஓகே. அடுத்து நான் அவங்கிட்ட டிவி பார்க்க சொல்லவே இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, நான் அவங்கிட்ட டிவி பார்க்க சொல்லவே இல்லை இப்படி சொல்லுவோம்ல. ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லவே இல்லை, அதை செய்யவே இல்லை, நான் தூங்கவே இல்லை, அந்த மாதிரி நான் அங்க போகவே இல்லை, இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லும் போது நான் ஒருபோதும் அதை செய்யல அப்படின்னு. அப்போ நெவர் யூஸ் பண்ணி பேசுவோம் தானே. அப்ப பாருங்க, நான் அவங்கிட்ட டிவி பார்க்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் நான். நான் அவங்கிட்ட சொல்லவே இல்லை. இது எப்படி சொல்றது, நான் அவங்கிட்ட சொல்லவே இல்லை. சப்ஜெக்ட் ஆயி அடுத்து சொல்லவே இல்லை அழுத்தம் கொடுக்கிறோம்ல, அதுக்கு நெவர் போட்டுறணும். சரியா? நெவர். அடுத்து என்ன, verb. சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட past told.
ஓகே, பாஸ்ட் முடிச்சு போற விஷயத்தை பத்தி தான். அடுத்து அவங்கிட்டன்னு சொல்லும்போது him. அப்போ நான் அவங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா I never told him. I never told him. ஓகே, அடுத்து டிவி பார்க்க என்ன சொல்லல, டிவி பார்க்கிறது சொல்லவே இல்லை. அப்போ பாசிட்டிவா தான் சொல்றோம். இப்போ பார்க்கிறதுக்கு to watch. அடுத்து டிவி. ஓகே, அப்ப எப்படி சொல்றது, நான் அவங்கிட்ட டிவி பார்க்க சொல்லவே இல்லை அப்படின்னா I never told him to watch TV. I never told him to watch TV. Okay, next, நான் உன்கிட்ட படிக்க சொன்னேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் உன்கிட்ட படிக்க சொன்னேன், ஆனா நீ படிக்காம தூங்கிட்டு இருக்க. அடுத்து என்ன சொல்லுவோம், நீ படிக்காம விளையாடிட்டு இருக்க. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ நான் உன்கிட்ட படிக்க சொன்னேன், இது எப்படி சொல்லலாம், நான் உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னா பாஸ்ட் பத்தி நம்ம பேசுறோம். I subject I, சொன்னேன் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell, அதோட past told. அடுத்து உன்கிட்ட you, I told you, நான் உன்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், படிக்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. அப்போ இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதும்போது to போட்டு படிக்கிறதுக்கு study. ஓகே, அப்போ நான் உன்கிட்ட படிக்க சொன்னேன் அப்படின்னா I told you to study. I told you to study. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, மீரா கிட்ட பேசாதேன்னு நீ ஏன் என்கிட்ட சொன்ன. இது எப்படி கேட்கலாம், மீரா கிட்ட பேசாதேன்னு நீ ஏன் என்கிட்ட சொன்ன. அப்போ மீரா கிட்ட பேசாதேன்னு இது அப்படியே இருக்கட்டும், நீ ஏன் என்கிட்ட சொன்ன இத வச்சு கேட்கலாமா. நீ ஏன் என்கிட்ட சொன்ன, இத ஃபர்ஸ்ட் எப்படி கேக்குறது பாருங்க. சொன்ன பாஸ்ட் முடிச்சு போன விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். அடுத்து என்ன, இங்க பாருங்க ஏன் WH கொஸ்டின் வந்திருக்கா, அதனால ஏன் ஒய் அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். சரியா, அடுத்து என்ன, நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி கொஸ்டின் கேக்குறோம், சோ அங்க did யூஸ் பண்ணணும் தானே. அடுத்து என்ன, சப்ஜெக்ட் நீ, நீனா யூ. அடுத்து verb, நீ ஏன் என்கிட்ட சொன்ன, சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது tell. அடுத்து என்கிட்ட, அப்போ ஆப்ஜெக்ட், என்கிட்டனா me. ஓகே, அப்போ நீ ஏன் என்கிட்ட சொன்ன அப்படின்னா why did you tell me. Why did you tell me. ஓகே, மீரா கிட்ட பேசாதேன்னு, அப்போ நெகட்டிவ்ல இருக்குதா, நான் பேசாதேன்னு. அப்ப எப்படி எழுதுறது, நாட் போட்டு அடுத்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் to போட்டு பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அப்போ not to talk, not to talk அப்படின்னா பேசாதேன்னு. அடுத்து மீரா கிட்ட, அப்போ பேசாதேன்னு சொல்றோம், யார்கிட்ட சொல்றோமோ அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அவங்கள மென்ஷன் பண்ணணும், மீரா. ஓகே, அப்போ மீரா கிட்ட பேசாதேன்னு நீ ஏன் என்கிட்ட சொன்ன அப்படின்னா இதை எப்படி கேட்கலாம், why did you tell me not to talk to Meera. Why did you tell me not to talk to Meera. ஓகே, நெக்ஸ்ட், மீரா கிட்ட பேசாதேன்னு நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன். நம்ம சொல்லுவோம்ல, மீரா கிட்ட பேசாதேன்னு நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன், இதை எப்படி கேட்கலாம் பாருங்க. மீரா கிட்ட பேசாதேன்னு இது அப்படி இருக்கட்டும், நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன், இதை ஃபர்ஸ்ட் எடுப்போமா. எப்போ WH கொஸ்டின் வந்திருக்கா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும். எப்போனா when. அடுத்து என்ன, இது பாஸ்ட் பத்தி தானே சொல்றோம், எப்போ உன்கிட்ட சொன்ன கொஸ்டின் கேக்குறோம். இப்ப பாஸ்டுக்கு did. ஓகே, அடுத்து என்ன, சப்ஜெக்ட் I, நான். அடுத்து என்ன வரணும், verb, உன்கிட்ட எப்போ சொன்னேன் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. அடுத்து உன்கிட்ட you. ஓகே, அப்போ நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னா when did I tell you. When did I tell you, நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன். என்ன, மீரா கிட்ட பேசாதேன்னு நெகட்டிவ் தானே, பேசாத. அப்போ நாட் போட்டு அடுத்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் to போட்டு பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல டாக். அப்போ நாட் டு டாக் அப்படின்னா பேசாதேன்னு. அடுத்து மீரா கிட்ட to போட்டு மீரா தானே. ஓகே, அப்போ மீரா கிட்ட பேசாதேன்னு நான் உன்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னா இதை எப்படி கேட்கலாம், when did I tell you not to talk to Meera. When did I tell you not to talk to Meera. ஓகே, அடுத்து நான் உன்கிட்ட அதை எடுக்காதேன்னு சொன்னனா. நம்ம கேட்போம்ல, நான் உன்கிட்ட அதை எடுக்காதேன்னு சொன்னனா, இது எப்படி கேட்கலாம் பாருங்க. சொன்னனா பாஸ்ட் பத்தி கொஸ்டின் கேக்குறதானே. அப்ப நான் உன்கிட்ட சொன்னனா, அதை எடுக்காதேன்னு இது அப்படியே இருக்கட்டும், நான் உன்கிட்ட சொன்னனா, இது எப்படி கேட்கலாம், பாஸ்ட் பத்தி கொஸ்டின் கேட்கும்போது அங்க என்ன did யூஸ் பண்ணி கேட்போம் தானே. இங்க WH வரல, சோ did தான் ஃபர்ஸ்ட் வரும்.
did அடுத்து என்ன நான் subject I அடுத்து சொன்ன நான் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell அடுத்து உங்கிட்ட you ஓகே நான் உங்கிட்ட சொன்னனா அப்படினா did I tell you அது எடுக்காதேன்னு நெகட்டிவ் தான் நான் எடுக்காதே அப்போ not போட்டு அடுத்து to போட்டு ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது take தானே அப்போ not to take அப்படினா எடுக்காதேன்னு அதுனா that இல்லனா it போட்டுக்கலாம் சரியா அப்போ நான் உன்கிட்ட அதை எடுக்காதேன்னு சொன்னனா அப்படினா இது எப்படி கேட்கலாம் did I tell you not to take that okay அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க எனக்கு அவனை பிடிக்காதுன்னு நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் நம்ம கேட்போம்ல எனக்கு அவனை பிடிக்காதுன்னு நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் ஓ இது ஒரு செட் இது ஒரு செட் தானே அப்ப இத ஃபர்ஸ்ட் இத பாப்போமா நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் இத ஃபர்ஸ்ட் பாப்போமா அப்ப நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன்னு சொல்றது இந்த நிகழ்வு என்னது பாஸ்ட் முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம் அப்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேக்கும்போது அங்க did யூஸ் பண்ணி கேட்போம் தானே did அதுக்கு முன்னாடி எப்போன்னு வந்திருக்கா WH அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம் எப்போனா when அடுத்து did அடுத்து என்னது சப்ஜெக்ட் நான்னா I அடுத்து சொன்னேன் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது tell ஓகே அடுத்து யார்கிட்ட உன்கிட்ட you அப்ப நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் அப்படினா when did I tell you என்னன்னு எனக்கு அவனை பிடிக்காதுன்னு ஒரு விஷயத்தை பிடிக்காது அது எனக்கு வேணும் அது எனக்கு தேவை இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அது சிம்பிள் பிரசன்ஸ் படி நம்ம சொல்லுவோம் சரியா அப்ப இது பாருங்க சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவா நம்ம சொல்ல போறோம் அப்ப எனக்கு அவனை பிடிக்காதுன்னு அப்படின்னா சப்ஜெக்ட் என்ன எனக்கு ஐ ஓகே அடுத்து என்ன வரணும் அவனை பிடிக்காது நெகட்டிவ் தானே அப்ப சிம்பிள் பிரசன்ஸ் படி நெகட்டிவ்ல சொல்லும்போது டோன்ட் இல்லனா டசன்ட் சேர்ப்போம் இது சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால டோன்ட் அடுத்து பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல லைக் அப்ப டோன்ட் லைக் அப்படின்னா பிடிக்காது ஓகே அடுத்து அவனைனா him ஓகே அப்போ எனக்கு அவனை பிடிக்காதுன்னு நான் உன்கிட்ட எப்ப சொன்னேன் அப்படின்னா when did I tell you I don't like him ஓகே நெக்ஸ்ட் நான் அவன்கிட்ட அங்க போன்னு சொல்லவே இல்லை நம்ம சொல்லுவோம்ல நான் அவன்கிட்ட அங்க போன்னு சொல்லவே இல்லை அவனாதான் போனா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல இது எப்படி சொல்லலாம் நான் அவன்கிட்ட அங்க போன்னு சொல்லவே இல்லை அப்போ நான் சொல்லவே இல்லை அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை இது எப்படி சொல்றது நான் சப்ஜெக்ட் ஆகி அடுத்து ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை செய்யவே இல்லை தூங்கவே இல்லை இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க என்ன நெவர் சேர்ப்போம் தானே சொல்லவே ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம சொல்லும் போது சரியா நெவர் அடுத்து verb சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது tell அதோட பாஸ்ட் told அடுத்து அவன்கிட்ட him அப்ப நான் அவன்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா I never told him ஓகே அடுத்து என்னென்ன அங்க போன்னு இது வந்து பாசிட்டிவ்ல இருக்கு தானே அப்ப எப்படி to போட்டு அடுத்து என்ன போறதுக்கு இங்கிலீஷ்ல go அது அப்படியே எழுதணும் verb அப்படியே எழுதிக்கோ to go அடுத்து அங்கன்னா there ஓகே அப்போ நான் அவன்கிட்ட அங்க போன்னு சொல்லவே இல்லை அப்படின்னா I never told him to go there okay next நான் உன்கிட்ட அங்க போகாதேன்னு எப்போ சொன்னேன் நம்ம கேட்போம்ல நான் உன்கிட்ட அங்க போகாதேன்னு நெகட்டிவ் தானே அங்க போகாதேன்னு எப்போ சொன்ன இது எப்படி சொன்னான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு ஹோம்வொர்க் சரி ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க